நடிகர், ஓவியர் இப்படி பல திறமைகள் கொண்ட சிவகுமார் அவர்கள் இப்போ ஒரு எழுத்தாளராவும் நம்ம முன்னாடி வந்திருக்காரு. அவரோட திருக்குறள் 100 அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப பழமையான திருக்குறளோட ஞானத்தை நம்ம இன்னைய வாழ்க்கை முறைக்கு இப்படி பொருத்தலாம்னு சொல்லுது. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த வரிகளை பாருங்களேன். இது வெறும் புகழ்ச்சி இல்ல. சிவகுமார் ஒரு நடிகருங்கிறத தாண்டி எவ்வளவு பெரிய கலைஞர்னு காட்டுது. சரி, ஆனா ஒரு எழுத்தாளரா எழுதுகோள கையில எடுத்து அவர் நமக்கு என்ன சொல்ல வராரு, அதுதான் இங்க முக்கியம். முதல்ல பல கலைகள்ல வித்தகரா இருக்கிற சிவகுமாரோட அனுபவத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த புத்தகத்தோட உண்மையான நோக்கம் என்ன? இது சும்மா ஒரு வரலாறு சொல்ற புக்கா, இல்ல அதுக்கும் மேல கொஞ்சம் பாத்து இருக்கா? இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த புத்தகம் என்ன இல்ல என்ன தான் அப்படின்னு. இது ஒரு அரசியல் வரலாற்று நூலோ இல்லனா தலைவர்களை பத்தின தகவல்களை வரிசையா அடுக்கிற ஒரு புத்தகமோ கிடையாது. அப்போ இது என்ன? இது ஒரு வாழ்வியல் நூல். அதாவது திருக்குறளை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு வழிகாட்டி. அப்போ வாழ்வியல் நூல்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் தத்துவங்களை மட்டும் சொல்றதில்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகளுக்கு, சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு திருக்குறள் எப்படி ஒரு பிராக்டிக்கல் கைடா இருக்கும்னு சொல்லுது. இது ஒரு தியரி புக் மட்டும் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி. சரி, இந்த புத்தகத்தை மத்த புத்தகங்களிலிருந்து எது தனித்துவமாக்குது? சிவகுமார் இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கையாண்டிருக்காரு. அதுதான் இந்த புத்தகத்தோட ரகசியமே. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுதாங்க விஷயமே. சிவகுமார் சும்மா தலைவர்களை பத்தி படிச்ச தகவல்களை சொல்லல. அதுக்கு பதிலா அவங்க கூட தனக்கு நேரடியா ஏற்பட்ட அனுபவங்களை, நடந்த சம்பவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, 2000 வருஷம் பழமையான அந்த குரல் நம்ம கண் முன்னாடி நடக்கிற ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தோட கனெக்ட் ஆகுது. வெறும் போதனையா இருந்த விஷயம் நமக்கான வாழ்க்கை பாடமா மாறுது. ஓகே, இந்த கனெக்ஷன் எப்படி வேலை செய்யுது? வாங்க சில தலைவர்களையும் அவங்க வாழ்க்கை மூலியமா திருக்குறள் எப்படி அறநெறிய சொல்லிக் கொடுக்குதுன்னு சில உதாரணங்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பெருந்தலைவர் காமராஜர். சிவகுமார் அவர்கள் கிட்ட ரொம்ப முக்கியமா பாக்குற விஷயம் அவரோட எளிமையும் சொன்னதை செய்யற அந்த குணமும் தான். காமராஜரோட அந்த செயலுக்கும் சொல்லுக்கும் வித்தியாசம் இல்லாத குணத்தை இந்த அற்புதமான குரலோட சிவகுமார் ஒப்பிடுறாரு. பாருங்க, சொல்றது யாருக்கு வேணா ஈஸி, ஆனா சொன்னதுபடி செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த குரலுக்கு காமராஜரோட வாழ்க்கையை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? இதத்தான் சிவகுமார் ரொம்ப அழகா விளக்குறாரு. அடுத்ததா பேரறிஞர் அண்ணா. அவரோட பேச்சு திறமையை பத்தி நாம எல்லாருக்குமே தெரியும். சிவகுமாரும் அண்ணாவோட அந்த பேச்சாற்றலால ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்காரு. அண்ணாவோட அந்த பவர்ஃபுல்லான மேடை பேச்ச திருக்குறள்ல வர்ற நாணலம்ங்கிற அதிகாரத்தோட சிவகுமார் கனெக்ட் பண்றாரு. அதாவது நாக்கின் வன்மை, ஒரு சொல்லோட சக்தி எவ்ளோ பெருசுன்றதுக்கு அண்ணாவோட வாழ்க்கையே ஒரு பெரிய பாடம். எம்ஜிஆர் விஷயத்துக்கு வரும்போது சிவகுமாரோட பார்வை இன்னும் பர்சனல் ஆகுது. ஏன்னா அவர் கூடவே சேர்ந்து வேலை பார்த்திருக்காரு இல்லையா? சோ எம்ஜிஆரோட ஈகை குணத்தை, அதாவது கொடைத்தன்மைய அவர் காதால கேட்ட செய்தியா சொல்லாம கண்ணால பார்த்த சம்பவங்கள் மூலமா திருக்குறளோட வாழ்வியல் நெறிகளோட ரொம்ப அழகா இணைச்சு பேசுறாரு. இந்த லிஸ்ட் இதோட முடியல. கலைஞர் மு. கருணாநிதியோட தமிழாளுமை ஒரு விஷயத்த எப்படி இனிமையாவும் அதே சமயம் உறுதியாவும் சொல்றாருங்கிறத பத்தியும் பேசுறாரு. அதே போல ஜெயலலிதா கூட ஒரு சக நடிகையா வேலை செஞ்ச அனுபவத்தையும் பின்னாடி அவரை முதலமைச்சரா சந்திச்சதையும் பதிவு செய்றாரு. சோ இது ஒரு முழுமையான பார்வையா இருக்கு. சரி, இவ்ளோ தலைவர்கள், இவ்ளோ உதாரணங்கள், இது எல்லாத்தையும் வச்சு இந்த புத்தகம் நமக்கு கடைசியா என்ன சொல்ல வருது? இதோட அல்டிமேட் டேக்கவே என்ன? இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். திருக்குறள்ங்கிறது ஏதோ மியூசியத்துல வைக்க வேண்டிய ஒரு பழைய பொருள் கிடையாது. அது நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கும் என்னைக்கும் தேவையான ஒரு பிராக்டிக்கல் டூல் கிட். இதை நமக்கு புரிய வைக்கத்தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச தலைவர்களோட வாழ்க்கையை ஒரு பாலமா இந்த புத்தகம் பயன்படுத்துது. இதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய வெற்றி.